பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கட்சிகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் போராடினால் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நான் கேட்டால் அவங்க காரை மறிச்சாங்க இல்லையா, அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும். அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் அறிவிக்கிறாங்க. நீங்க ஒரு பெண் அரசியல்வாதியா நீண்ட நாட்களா இருக்கீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்துல தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளராக இருந்த ஒருத்தர் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறாங்க. விஜயை பார்த்து காரை மறிச்சு அதை எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? இல்லை, நான் அவங்க பேர் என்ன, அஜிதா. முதல்ல பெண்களுக்கு அரசியலில் ஒரு போராட்டமாக தான் இருக்குன்றதுக்கு அஜிதாவோட போராட்டம் ஒரு உதாரணம். நான் கேட்குறேன், அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க, அவங்க காரை மறிச்சாங்க. அந்த மாநில தலைவர், அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும். அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் அறிவிக்கிறாங்க, அது உட்கட்சி பிரச்சனை, அதில் நான் தலையிடலை. ஆனால் ஒரு பெண் அரசியல்வாதியாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு உரிமையை கேட்குறாங்க, அப்போனா அவங்கள கூப்பிட்டு பேசி, இதனால் தான் நாங்கள் ஒருத்தர் அறிவிக்கிறோம், உங்களோட உழைப்பை நாங்கள் குறைச்சி மதிப்பிடலை, அதனால் உங்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுப்போன்னு என்று கூப்பிட்டு பேசியிருக்கலாம். அதனால் அவங்க ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்க வேண்டாம். எனக்கு அவங்க தற்கொலை முயற்சி செய்தது எனக்கு மிகுந்த மனக்கவலை அளிக்கிறது. அவர்கள் பூரண உடல் நலத்தோடு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அஜிதா போன்றவர்கள் போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு எந்த அரசியல்வாதியும் போகக்கூடாது. ஆனால் பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கட்சிகள் கொடுக்க வேண்டும். அவர்கள் போராடினால் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கலாம். நான் கேட்டால் அவங்க காரை மறிச்சாங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் உங்களை அறிவிக்கலாம், அது உட்கட்சி பிரச்சனை, அறிவிக்கலைன்னா அதற்கான காரணத்தை சொல்லி அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது எனது தாழ்மையான கருத்து. நானே கொஞ்சம் அவங்களுக்காக வருத்தப்பட்டேன். ஏனென்றால் ஒரு பெண் அரசியலுக்குள்ளே வந்து ஒரு கட்சியில் ஒரு பொறுப்பை எடுத்து அவங்க ஒரு காரை மறிக்கிற அளவுக்கு போகிறாங்கன்னா அப்போ எந்த அளவிற்கு அவங்க மன வேதனையில் இருந்திருக்கிறாங்க. கட்சி இன்னும் கொஞ்சம் அவர்களை சரியாக நடத்தியிருக்க வேண்டும் என்பதும், அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்க வேண்டும் என்பதும், அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு முடிவை எடுக்கும் அளவிற்கு அவங்க கட்சியில் சென்றிருக்க வேண்டாம் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. பெண்கள் அரசியலில் போராடித்தான் மேலே வர வேண்டி இருக்கிறது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணமாக இருக்குது. தூத்துக்குடி வந்து நாடார் கம்யூனிட்டி அதிகமாக இருக்கிறது, அவங்க ஒரு மீனவர் பெண்ணை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. விஜய் வந்து பெரியார கொள்கை தலைவராக வச்சுருக்கோம், எங்களுக்கு எந்த விதமான ஜாதி பாகுபாடுலாம் இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்சியில் நடக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறத மேடைகளில் பேசுகிறாரு, ஆனால் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. இது எப்படி பார்க்குறது? இல்லை, இதில் நான் ஜாதி பிரச்சனைக்குள்ளே போகலை. ஏன்னா எனக்கு அது விவரம் தெரியாதெல்லாம் தெரியாமல் நான் அப்படி சொன்னேன்னா அது தப்பாக போயிடும். ஆனால் அவங்க ஜாதி பார்க்காம அவங்க வந்து பெண் என்ற உரையில் அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட ஒரு பெண் என்பது எனது முக்கியம். உதாரணத்திற்கு முன்னேற்றத்தை பேசுபவர்கள்லாம் உலகத்திலேயே 2 ஜாதி தான், ஒரு ஆண் ஒன்று பெண், அந்த 2 தான் ஜாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பது மிக்க வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை ஜாதியை தான் பார்த்துருக்காங்கன்னா அதுவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இன்றைக்கி திமுகவிலையும் நான் பார்க்குறேன், மற்ற கட்சியிலையும் பார்க்குறேன், சமூக நீதியை பேசுவாங்க, ஆனால் ஜாதியை பார்த்து தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க. அதனால் இது நடந்திருக்கக்கூடாத ஒன்று. எந்த பெண்ணுக்குனாலும் உடனே அந்த கட்சி தலைமை கூப்பிட்டு அவர்களை பேச வேண்டும் என்பது எனது கருத்து. பெண்களுக்கு சாதாரணமாக அழுத்தம் அதிகமாக இருக்கும். கடுமையாக பணியாற்றும் பொழுது அவங்க அழுத்தம் சமூகத்தில் இருந்து இருக்கும், குடும்பத்தில் இருந்தும் இருக்கும். குடும்பத்திலே கேட்பாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உனக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கலையான்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லா இடத்துலேருந்தும் வரும். அதனால் அவங்களோட ப்ரெஷரை வந்து குறைக்க வேண்டியது மாநில தலைவர்களின் கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பூரண உடல் நலம் தேறி வர வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது.